எல்லாருக்கும் வணக்கம். பாருங்கள், இன்றைக்கி காராமணி வச்சு ஒரு வடை செய்ய போகிறேன். இந்த காராமணி வடை சூப்பராக இருக்கும். வாங்க, இந்த மாதிரி திருவையிலேருந்து இதை உடச்சிக்குவோம். பாருங்கள், சூப்பராக உடச்சி வந்துருக்குது. பாருங்கள், இதை உடச்சிட்டு ஊற வைக்கும் போது காட்டுறேன். காராமணி சூப்பராக உடச்சிக்கிட்டு வந்துட்டேன். பாருங்கள் எப்படி உடஞ்சிருக்குன்னு. நல்லா உடச்சிக்கிட்டு வந்துட்டேன். தோலெல்லாம் இல்லை, 1-2 தான் இருக்குது. இருந்தாலும் அது பரவாயில்ல. அதை ஊற வச்சிடலாம். ஒரு 1.5 கப்பு ஊற வைக்கிறேன். ஒரு தடவை நல்லா தண்ணி ஊற்றி கழுவிடு. ஊற வச்சுட்டேன். அப்படியே ஊறட்டும். இது ரொம்ப நேரம் ஊறணும்னு தேவையில்லை. ஒரு 1/2 மணி நேரம் இல்லை 3/4 மணி நேரம் ஊறினாலே நல்லா ஊறிடும். ரொம்ப நேரம் ஊற வச்சோம்னா வடை வந்து மொறுன்னு இருக்காது. அப்படியே மூடி வச்சுருவோம். 1/2 மணி நேரம் ஆகட்டும். பாருங்கள், ஒரு 3/4 மணி நேரம் ஆயிடுச்சு. நல்லா ஊறிடுச்சு. நல்லா ஊறிடுச்சு. இந்த அளவுக்கு ஊறுனா போதும். இந்த தண்ணியை வடிச்சிட்டு அரைச்சிக்கிட்டு வந்துடுவோம். இதை மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சம் கொரப்பாக அரைச்சிக்கிட்டு வந்துடுவோம். அதெல்லாம் அரைச்சிக்கிட்டு வந்துட்டேன். இந்த மாதிரி கொஞ்சம் கொரன்னு இதே மாதிரி இன்னும் கொஞ்சம் இருக்கிறது மறுபடியும் அரைச்சிக்கிட்டு வந்துடுறேன். எல்லாத்தையும் அரைச்சிக்கிட்டு வந்துட்டேன். இது கூட ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக அரைச்சி வச்சுருக்கேன். இது கூட சேர்த்துக்குவோம். இது எப்போதும் வடை செய்கிற மாதிரி தான், வேறு ஒன்றும் இல்லை. இதில் காராமணி சேர்த்துருக்கோம். அதான் ஒரு 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துக்குவோம். பொடியாக நறுக்கின கருவேப்பிலை, கொஞ்சமாக சோம்பு, இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு அப்படியே கலந்துருவோம். எல்லாத்தையும் நல்லா கலந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். எண்ணெய் காய்ச்சிக்கிட்டு இருக்குது. வடையை தட்டி போட்டுருவோம். இது கொஞ்சம் மாவு கொஞ்சம் கொரன்னு அரைச்சோம்னா மசாலா வடை மாதிரி இருக்கும். இதே நல்லா நைஸாக அரைச்சிட்டோம்னாக்கா நல்லா உளுந்து வடை மாதிரி நல்லா சாஃப்டாக இருக்கும். அப்படி கூட அரைச்சி சுடலாம். இன்றைக்கி நான் கொஞ்சம் கொரன்னு அரைச்சிருக்கேன்.
அப்படியே வடையை திருப்பி விட்டுறலாம். வடை ரெடி ஆயிடுச்சு, எடுத்துடலாம். இருக்கிற மாவையும் அதே மாதிரி வடை தட்டி போட்டுக்குவோம். நம்மளோட காராமணி வடை ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் வடை எப்படி சட்டைக்காய்க்குதா, நல்லா மொறு மொறுன்னு. சாப்பிட்றலாம் வாங்க எல்லோரும். இதே மாதிரி நீங்களும் காராமணியில் வடை சுட்டு சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்தது எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள்.